வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி குறித்து தவறான செய்தி, கம்மன் பிளவிடம் சிஐடி விசாரணை. இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல். இஸ்ரேலில் இருந்து இலங்கை வர விரும்புவோருக்கு விசேட அறிவித்தல். மீண்டும் சிக்கலில் கெஹலியாவின் குடும்பத்தினர். ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை, சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தெரிவிப்பு. தொடர்பென உள்நாட்டு செய்திகள். புதிய கம்மன்பில தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைய ஜெர்மனி விஜயம் தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுர ஜெர்மனியில் வைத்து தமிழீழ விடுதலை புலி தலைவர்களை சந்தித்தார் என ஊடகங்களிடம் கூறியதாகவும் இந்த கூற்றுக்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் விரைவில் உதய கம்மன்பிலவிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சமீபத்திய ஜெர்மனி விஜயத்தின் போது பொதுமக்களை தூண்டும் நோக்கில் இணையத்தில் தவறான தகவல்களை வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டது. ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் ஜி சுபாஷ் சமிந்தர் ரோசன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைவாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்ததாக கரை திரும்பிய மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு எதிர்பார்த்த மீன்வரத்து இல்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக அரசால் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் திகதி தொடங்கி ஜூன் மாதம் 14ஆம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடைந்தது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல கடந்த திங்கட்கிழமை தயாரான நிலையில் வங்கக்கடலில் வீசிய சூறைக்காற்று காரணமாக அரசால் மீனவர்களுக்கு வழங்கப்படும் மீன்பிடி அனுமதிச் சீட்டு ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 64 நாட்களின் பின் நேற்று ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்களை விரட்டி அடித்ததாகவும் ஒரு சில படகில் இருந்த மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் பெருத்த நஷ்டத்துடன் கரை திரும்பியதாக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு இறால், நண்டு, கணவாய் உட்பட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மீன்கள் அதிக அளவு கிடைக்கும். ஆனால் மீன்பிடி தடைக்காலத்தின் போது இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டதால் தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு மீனவர்கள் எதிர்பார்த்த மீன்பாடு இல்லை. இதனால் படகொன்றுக்கு சுமார் 50,000 முதல் 70,000 வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலில் இருந்து இலங்கை வருபவர்களுக்கு விசேட அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிலிருந்து எகிப்து வழியாக இலங்கைக்கு பயணிக்க விரும்பும் இலங்கையர்களுக்கு விசா வழங்க இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் முடிவு செய்துள்ளது. அத்தகைய ஆவணங்கள் தேவைப்படும் இலங்கையர்கள் தங்கள் கடவுச்சீட்டுகள் மற்றும் விசாக்களுடன் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு வருமாறு தூதரகம் அறிவுறுத்துகிறது. செல்லுபடியாகும் இஸ்ரேலிய விசாக்களை வைத்திருக்கும் இலங்கையர்களுக்கு எகிப்து வழியாக பயணிக்க 96 மணி நேர விசா வழங்கப்படுகிறது. இதற்காக $50 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக இஸ்ரேலிய தூதரகங்கள் 120 ஷெக்கல்கள் எல்லை கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி நளின் ரொஹாந்த அபேசூரிய சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய தலைவராக சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி நளின் ரொஹாந்த அபேசூரிய இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை மேல் நீதிமன்ற நீதிபதி தொன் பிரான்சிஸ் கத்துருசிங்க குணவர்த்தன மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய காந்த மத்தும படபெந்திகே ஆகியோர் புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களாக இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவும் கலந்து கொண்டார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் மருமகள் மற்றும் மற்றுமொரு மகள் இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளனர். இதேவேளை நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் தங்கள் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் சிறை அதிகாரிகளால் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட குறித்த மூவரையும் பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துமிந்த திசாநாயக்கவின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை ஜூன் 26 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிஸ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு கவுலக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் மே மாதம் 23 கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த தங்கமுலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கி மே மாதம் 20 கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக 2 பெண்களும் ஆணொருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளியான தகவல்களுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டார். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 70,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வாகனங்களில் அதிக எண்ணிக்கையிலானவை மோட்டார் சைக்கிள்கள் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க கூறினார். இதன்படி சுமார் 58,947 மோட்டார் சைக்கிள்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக 7,500 கார்கள் மற்றும் 1,666 முச்சக்கர வண்டிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் நடந்ததாக கமல் அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு நானுஒயாவிற்கு விரைவில் ஆடம்பர வசதிகளுடன் கூடிய புதிய ரயில் சேவை ஆரம்பமாக உள்ளது. 2 ரயில் பெட்டிக்குள் ஆடம்பர வசதிகளுடன் கூடிய ஒரு தனித்துவமான ஹோட்டல் கட்டப்பட்டு நிறைவடைந்துள்ள நிலையில் விரைவில் அது சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. ரத்மலானையில் உள்ள புகையிரத வளாகத்தில் ரயில்வே தொழிலாளர்களால் 2 ரயில் பெட்டிக்குள் ஆடம்பர வசதிகளுடன் கூடிய ஒரு தனித்துவமான ஹோட்டல் கட்டப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர அறிவித்தார். ஒடிசி கேம்பர் என பெயரிடப்பட்ட இந்த ஆடம்பர ரயில் ஹோட்டல் இன்னும் சில நாட்களில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ளது. இந்த ஆடம்பர ரயில் ஹோட்டல் தற்போது நானுஒயாவிற்கு சேவையில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இங்கு பயணிகளுக்கு நீர்வீழ்ச்சிகளின் அழகிய காட்சிகள் மற்றும் மலை நாட்டின் ரம்மியமான இயற்கை எழிலை ரசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ரத்மலானே புகையிரத வளாகத்தில் 21, 25 மற்றும் 26வது பணிமனைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களின் புதுமையான முயற்சியாக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக பொது மேலாளர் தெரிவித்தார். சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு போலீஸ் அதிகாரிகள் 2 தனிப்பட்ட முறையில் நட்டு ஈட்டை வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
2019ஆம் ஆண்டில் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட ஒருவருக்கு போலீஸ் அதிகாரிகள் இருவர் தனிப்பட்ட முறையில் நட்ட அட்டை வழங்க வேண்டும் என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உரகஸ்மன் கந்திய போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் 2 போலீஸ் அதிகாரிகளுக்கே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சித்திரவதை மற்றும் தன்னிச்சையான தடுப்பு காவலுக்கு எதிரான அரசியலமைப்பு பாதுகாப்பை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளிலிருந்து 6 மாதங்களுக்குள் 2 அதிகாரிகளின் தனிப்பட்ட நிதியிலிருந்து இழப்பீடு முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் எஸ். துரைராஜா, AHMD நவாஸ் மற்றும் சிரான் குணரத்ன ஆகியோர் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளனர். நகைகளை திருடியதாக குற்றம் சுமத்தப்பட்ட பெந்தோட்டை மிரிஸ்வத்தியை தளமாக கொண்ட ஒரு மளிகை விநியோக நிறுவனத்தில் விற்பனை பிரதிநிதியொருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு மீதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்வென சர்வதேச செய்திகள். எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் வெடித்து சிதறியுள்ளது. அமெரிக்காவின் தெற்கு டெக்சாஸ் பகுதியில் உள்ள எலான் மஸ்க் தலைமையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சோதனை தளத்தில் ஸ்டார்ஷிப் ராக்கெட் வெடித்து சிதறியுள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் தீப்பிழம்பு உருவாகியுள்ளது. இரவு 11 மணியளவில் பரிசோதனைக்கு முன்னதாகவே தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்டதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளது. ஸ்டார்ஷிப் என்பது விண்வெளி பயணம் முதல் செயற்கைக்கோள் ஏவுதல் வரை பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு வரும் ஒரு ராக்கெட் ஆகும். இந்த வெடிப்பால் ஏற்பட்ட தீ விபத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் யாரும் காயமடையவில்லை எனவும் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என ஸ்பேஸ் எக்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் சோதனை தோல்வியடைவது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்பு பலமுறை ராக்கெட் ஏவுதல் சோதனைகள் தோல்வியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானியர்களிடம் போதுமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கலாம், ஆனால் அதை அணு ஆயுதமாக மாற்றுவதற்கு தொழில்நுட்பம் மற்றும் விரிவான சோதனையும் தேவை என அவர் மேலும் குறிப்பிட்டார். 2 தசாப்தங்களுக்கு மேலாக ஈரானின் அணு ஆயுத தளங்களை ஆய்வு செய்த போதிலும் ஈரானின் தரப்பில் அணு ஆயுதமாக மாறுவதற்கான முறையான முயற்சிக்கான எந்த ஆதாரமும் இல்லை எனவும் ஐக்கிய நாடுகள் கண்காணிப்பு அமைப்பிடம் அவர் கூறியுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெஹ்ரான் அணு ஆயுதத்தை பெறுவதற்கு மிக நெருக்கமாக இருப்பதாக நம்புவதாக கூறினார். ஆனால் ஈரானிய அதிகாரிகள் தங்கள் அணுசக்தி திட்டம் முற்றிலும் அமைதியானது எனவும் அதை தொடர தங்களுக்கு முழு உரிமையும் உள்ளதெனவும் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வென விளையாட்டு செய்திகள். பங்களாதேஷ் இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷின் முதலாவது இன்னிங்ஸ் தற்போது நிறைவுக்கு வந்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருடன் இணைந்ததாக இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே பாலி சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்று வரும் முதலாவது டெஸ்ட் போட்டியில் பங்களாதேஷின் முதலாவது இன்னிங்ஸ் தற்போது நிறைவுக்கு வந்துள்ளது. போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 495 ஓட்டங்களை பெற்றுள்ளது. பங்களாதேஷ் அணி சார்பாக முஸ்பிகர் ரஹீம் 163 ஓட்டங்களை, அணித்தலைவர் ஷாண்டோ 148 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இலங்கை அணியின் பந்துவீச்சில் அசித பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளையும், மிலான் ரத்நாயக்க, தெரிந்து ரத்நாயக்க ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகள் வீதம் கைப்பற்றியுள்ளனர். இத்துடன் நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.